ஈவினிங் இது என்னது அதுக்குள்ள டக்குன்னு சென்னை ஈஸியா. ஸோ எவ்வளோ லைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் சிட்டி தான் இதுமாங்க. இப்போ அவுட்டரே நமக்கு செமையா இருக்குது. திருவான்மியூர்ல போய்கிட்டு இருக்கோம். இது எங்க அவுட்டர்? இதுதான் இப்போ எல்லாமே வந்து மெயினா ஊரை வந்து எல்லாமே வந்துருச்சு. ஆமா ஆமா. புது சிஎம் கேண்டிடேட்லாம் வேற இங்க தான் இருக்கிறாரு இப்போ. என்ன அதனால இது இனி ரொம்ப முக்கியமான இடம் தான். இனிமேல் இதுதான் சென்னைன்னு ஆயிடும். சவுத் ஹவ் கலர்ஃபுல். என்னமா? ஆமா, நம்ம வந்ததுக்கு இப்போ எப்படி எவ்வளோ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா ஆமா. நிறைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்து கொஞ்சம். ஆனா அவங்களும் பைக்கை வேற எங்க நிப்பாட்டுவாங்க அந்த கடைக்காரங்க கடையை வச்சுட்டு. கடையவே அவ்வளோ இடத்துக்கு இருந்துச்சு. ஓ அப்படி இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் புதுசா புதுசா கட்டுறவங்க கீழே கார் பார்க்கிங் போடலாம். ஓகே. சர்ச்சு, பெட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாம் இங்க இருக்குது. சஞ்சு கோக்கலஸ் நிறைய இருக்குல்ல. ஆமா, இங்க ரொம்ப நெருக்கமாவே நிறைய இருக்கு. நல்ல எந்த பக்கம் நம்ம வந்தாலும் வாங்கிக்கலாம். மாதிரி இந்த ஸ்பெக்ஸ் மேக்கர், லென்ஸ் கார்ட், இது எல்லாமே இங்க நிறைய உண்டு. ரெண்டு சைடுலயுமே உண்டு. மேக்ஸிமம் எல்லா பிராண்டட் கம்பெனி ஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துரும். அவுட்லெட் எல்லாமே இங்க வரும். சஞ்சு ஆனால் இங்கே என்ன ஈஸியாக இல்லை, நம்ம ரோட்டில் வந்து கொஞ்ச நேரம் ஒரே சிக்னல் நின்று வர மாதிரி இருக்கும். ஆனால் ஓஎம்ஆரில் டிராஃபிக்கு, இங்கே சிக்னல். நிறைய பிரியாணி கடை. சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே நல்லா பாட்டு போட்டாட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆனால் உடனே காப்பிரைட். வாணியம்பாடி பிரியாணி, சிட்டி ஸ்டைல்ஸ், சிங்கப்பூர் ஷாப்பிங், சிக்னல். இப்போ நேரம் இதில் போயிட்டே இருந்தால் ஈஸியாக நம்ம கோவலம், மாமல்லபுரம் எல்லாத்துக்கும் போயிடலாம். பாண்டிச்சேரி ரோடு ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு. பைக் ரைடர்ஸ் எல்லாரும் இதில் வீக்கெண்ட் ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கும். பீஸா ஹட் இங்கே ஒன்று வருமே, ஸ்மார்ட் பீஸா ஹட், ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸோடது, அதில் இங்கே ஒரு மெக்டொனால்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இப்படி நேராக போயிட்டு தயிர் வடை சாப்பிட போகிறோம். ஸோ தயிர் வடை ஸ்பாட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிசீவ் பண்ணுவோம். கீதத்தில் சாப்பிட போகிறோம். கீதம் எங்கே இருக்குதுன்னா முட்டுக்காடு கரெக்டாக முன்னாடி. என்ன முட்டுக்காடு அந்த இது பிரிட்ஜு தாண்டினோடனே முட்டுக்காடு பிரிட்ஜுக்கு முன்னாடி இங்கே இருந்து போனால் பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்துடும் நமக்கு கீதம். அது நல்லா இருக்கும். சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வேற இருக்கு. ஆமாம், ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்கு. ஸோ இங்கே நல்ல பர்ச்சேஸ், நம்ம இந்த பேண்டலூன், மேக்ஸு, ஜுடியோ இருக்கும். இங்கே வெஸ்ட் சைடு இருக்கு வந்துச்சு. ஜுடியோ இங்கே இல்லை. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இருக்குது. நல்லா ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வெஜ் ஆர் நான்வெஜ். அதுவும் இப்போ நிறைய புது ஜைத்தூன் அரேபியன் ஸ்டைல் அதுவும் அவங்களும் இருக்காங்க. வெஜிடேரியன்னாலும் நிறைய கீதம், லக்ஷயம், இன்னொன்று இப்போ அந்த மவுண்ட் பிலாலுக்கு எதிரில் பழைய ஏடிபி இல்லை அந்த இதுக்கு எதிரில் இப்போ ஒன்று வந்துருக்கு. அது என்னதுமா நம்ம மவுண்ட் பிலால் சோழிங்க சங்கராந்தி அங்கே ஓஎம்ஆர் இது கர்நாடகா ஸ்டைல் ஏதோ ஒன்னு சொல்லி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு. ஸோ அந்த சைடு நான்வெஜ், இந்த பக்கம் வெஜிடேரியன் எல்லா ஹோட்டல்ஸும் இருக்கு. ஆமாம், அது அடுத்த இதில் பார்ப்போம். இப்போமே நிறைய நேரம் ஆகிட்டு அப்புறம் பார்க்க போர் அடிச்சிடும். பை பாய்.